எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னுடைய உடைஞ்ச காப்பி கப்புங்க. இதில் என்ன டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு நான் எடுத்திருக்கிற ஒரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிலிக் பெயிண்ட். அந்த அக்ரிலிக் பெயிண்ட்டை இது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடலாம். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அக்ரிலிக் பெயிண்டில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி துணியை வச்சு நீங்கள் ஒரு சின்ன டச்சப் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராக நமக்கு பானை வந்து ரெடி ஆயிரும். என்னடா இது காஃபி கப்பு அப்படின்னு சொல்லிட்டு பானையாக்குதே அப்படின்னு பார்க்கிங்களா? வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன் அது எப்படி பானையாச்சு அப்படின்றத. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து மெட்டாலிக் கலர் நான் எடுத்திருக்கேன். மெட்டாலிக் கலரில் இதை வந்து துணியை வச்சு இதே மாதிரி வந்து அங்கங்கே ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நமக்கு மெட்டாலிக் கலர் அதில் ஒட்டிக்கிடும். அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா, கோல்டன் கலர் நான் எடுத்திருக்கேன். கோல்டன் கலரை லைட்டாக ப்ரஷில் தொட்டு இதே மாதிரி மேலேயும் கீழேயும் மட்டும் லைட்டாக வந்து ஒரு டச் கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கிடைக்கும். அடுத்து நான் எடுத்திருக்கிறது கிஃப்ட் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கிஃப்ட் பேப்பரை லைட்டாக குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டரில் இருக்கிற அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸில் கட் பண்ணி நான் அதை அப்படியே இதில் வந்து ஒட்டிக்கிட்டே வரேன். கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கிடுதேன். அந்த கேப்பில் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கிஃப்ட் பேப்பரில் உள்பகுதியில் இருக்கிற அந்த ஒயிட் கலரை மட்டும் அந்த கேப்பில் ஒட்டிக்கிடுறேன். அது உங்களுக்கு பார்த்ததுக்கு மிரர் ஒர்க் மாதிரி தெரியும். அடுத்து பூ கட்டுற கயிறை நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக வந்து இந்த பானையோட கழுத்தை சுற்றிக்கிடலாம். இது எதுக்காக? நம்ம வந்து மஞ்சள் குலை கட்டுவோம் இல்லையா பொங்க பானைக்கு, அது மாதிரி மஞ்சள் குலை கட்டுற அந்த நினப்பிலேயே வந்து இந்த கயிறை வந்து சுற்றிடுங்க. சுற்றிட்டு அடுத்து வந்து ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். மேலே வந்து கலராக ஸ்டோனு, கீழே மட்டும் வெள்ளை கலர் ஸ்டோனு ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் சுற்றிலும் நான் ஸ்டோன் லேஸ் இதே மாதிரி ஒட்டிக்க போகிறேன். உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி லேஸ்னாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். நம்மளோட காஃபி கப் இப்போ பொங்கப்பானை ஆயிடுச்சு. முதல்ல காஃபி கப்பை பொங்கப்பானையாக மாற்றின அறிவாளி நானாக தாங்க இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் நான் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோஸ் பொங்கல் பானையை தூக்கி வச்சு சூரியன் மேலே தெரிகிற மாதிரி எடுத்திருப்பேன். இது வந்து என்னோட கண்ணில் பொங்கல் பொங்கி வழிஞ்சா அப்படி இருக்கும். அந்த எஃபெக்டில் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது அப்படி தெரியுதான்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.